வந்துட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இங்க பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சார் ஒரு கேஸ். நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துக்க. ஏன் இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்களுக்கு சொல்லணும்னு அடம் பிடிக்கலாம் சார். சரி வர சொல்லி அவன. வாயா. வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டியை வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதாயா நடக்குது. இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார் எப்ப கடத்திட்டு வருவீங்க? ஐயோ ஐயோ ஐயோ. இது ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்திருக்க. படுவா நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்க கூட. ஐயோ நான்சென்ஸ். எவனா இந்த கேஸ ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? வணக்கம். என்னையா கேஸா? ஒண்ணு என்ன ஸ்டேஷனை சுத்தி பார்க்க வந்தியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்லை, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்லை. நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலாம்னு வந்தேன். ஏண்டா நிம்மதியா இருக்கு? இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா? டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா. ஏதாவது தப்பு பண்ணா தான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான். மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டாந்து. என்னது ஆளுங்களே காணோம், மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்த பிடிச்சிருவோம். இந்த தெருவுல மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை பிடிச்சிட்டு போயிருவீங்க, அப்புறம் எனக்கு 1000 நட்டா. அவளை பிடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன். வேணா ரசீதை காட்டுங்களா? பிச்சைக்காரன் நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பளை கட்ட போற. மவனை ஒரே அடி உன் ஆயுசியா முடிச்சிருவேன். எங்கடா வீடு? இதே தெருவுல 4 வீடு தள்ளி அந்த மஞ்சள் வீடு தெரியுங்களே, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு